கடந்த மே மாதம் 9ஆம் தேதி சென்னையிலிருந்து வானூர்தி மூலமாக கவுஹாட்டி, அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய கவுஹாட்டிக்கு சென்று காமாக்கியா அம்மாவை நான் தரிசனம் செய்வது, வருடத்தில் குறைந்தது 2 முறையாவது நான் அவர்களை வணங்குவது, தரிசனம் பெறுவது என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறேன். காரணம், அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தியை என்னால் உணர முடிவதால். எப்பவுமே நாங்க சொல்வது என்னன்னா, ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோயிலில் சக்தி உருவாக்கப்பட்டு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின் அந்த சக்தி நிலையாக மேலும் மேலும் வளருவது யாரால் என்றால் உங்களால், இந்த கோயிலுக்கு போகின்ற நம்மால். எப்படி என்றால், நாம் உட்கார்ந்து கொண்டு அந்த இறைவனை கண்களை மூடிக்கொண்டு நாம் வணங்கும் பொழுது அந்த இறைவனுடைய சக்தி அதிகமாகிறது. அந்த சக்தியை எடுத்து கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால் மட்டுமே இது முடியும். இதற்கு பல விதங்களிலே பயிற்சிகள் குருமார்களால் வழங்கப்பட்டு வந்தது அந்த காலத்திலும், இப்பொழுதும் வழங்குகிறார்கள். ஆனால் எல்லோருமே பணத்தின் மீது ஆசையால் பல விதங்களிலே மாறி விடுகிறார்கள். ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் அவர்களே மாறி விடுகிறார்கள். அப்படியாக சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதை மனித இனம் எப்பொழுது பெறப்போகிறது என்பது விளங்கவில்லை. காரணம், மனிதர்களுடைய பேராசை, ஆசை என்பது பேராசையாக மாறி அனைவரையும் வாட்டி கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கிய காரணம். அந்த காமாக்கியா கோயிலுக்கு சென்றேனானால் அங்கே ஒரு நாள் முழுவதும் தியானம் செய்வது எனக்கு பழக்கம். அப்படியாக அந்த இடத்திலே இருந்து தரிசனம் செய்து வந்து கொண்டிருந்தேன். நான் கடந்த காலங்களிலே செல்லும் பொழுதெல்லாம் அங்கே கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு சில காலங்களில் மட்டும் கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் நான் சென்றிருந்தேன். ஆனால் கூட்டமோ அலைமோதுகின்ற கூட்டம். இப்பொழுது நாம் தமிழ்நாட்டிலே பார்க்கிறேன், எந்த கோயிலுக்கு சென்றாலும் கூட்டம் அதிகம். இது இந்த வருட பஞ்சாங்கத்தில் கூட போட்டிருந்தார்கள், மக்களின் பயணங்கள் அதிகமாக கோயில்களை நோக்கித்தான் இருக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல போட்டிருந்தது. அதுதான் இப்போ நாங்க பார்க்குறோம். அதை அப்படி காமாக்கியா கோயில் அந்த காட்டுல இருக்கிற அந்த கோயில் இன்னைக்கு அவ்வளவு பேர் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வணங்குவது பெரிய பிரமிப்பாக இருக்கிறது. அந்த கோயிலை ஒட்டிய பகலாமுகி இருக்கிறது. இன்னொன்று ருத்ர தாரா அப்படிங்கிற அம்மன் இருக்கிறது. 10 தெய்வங்கள் அதுல. அங்கேயே சக்தியும் இருக்கிறது. சக்தி பார்வதி அன்னையின் சக்தி கோயிலும் இருக்கிறது. இந்த மாதிரியாக நிறைய கோயில்கள், 10 விதமான தெய்வங்கள் இருக்குது. காளி, சண்டி, முண்டி, இப்படி நிறைய சொல்லுவாங்க. இது எல்லாமே மாந்திரிகர்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களுடைய பெயராக கேட்டிருப்பீர்கள். அந்த மாதிரியான இடங்களிலே சக்தி எப்பொழுதும் பிரவாகமாகத்தான் இருக்கும். அந்த சக்தியை நாம் கொண்டு வருவதற்கு அதை புரிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதை எடுத்து வந்தோமானால் உங்க வாழ்க்கையே வேறு மாதிரியான பாதையில் செல்லும். எஃபர்ட்லெஸ் லிவிங்னு சொல்லுவேன். எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமையே உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக செல்லும். இப்போ ஆனந்தமாக செல்லணும்னா என்ன அப்படின்னா, நீங்க கேட்டது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி ஏற்படுகிற பொழுது தானே நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள். மற்றபடி வேற என்ன நமக்கு தேவைப்படுது? பணம், காரு, பங்களா, இது எல்லாம் இப்பொழுது அத்தியாவசிய பொருட்கள் ஆகிவிட்டது. கார் என்பது அத்தியாவசிய பொருள் ஆகிவிட்டது. நான் என்னுடைய இளமை காலத்திலே ஒரு சைக்கிள் வாங்குவதற்கு என் தகப்பனாரிடம் பல முறை அவரிடம் பேச்சு வாங்கியிருக்கிறேன். சைக்கிள் இல்லாமல் ஐயா என்னால போக முடியாதா அப்படின்னு கேட்பாரு. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்துதான் போகும். படித்தது அத்தனையும் அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிப்போம். நான் படித்தது அந்த காலத்து SSLC தான். இப்பொழுது நிறைய கல்வி தரத்திலே நிறைய மாறுதல்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அப்பொழுது இருந்த ஸ்டேட்டஸுக்கு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது அதே மாதிரி தான் குழந்தைகளுடைய கிரகிப்பு திறனும் அதிகமாகி இருக்கிறது.
அப்பொழுதெல்லாம் ஒரு 10 வயது ஆன குழந்தையை பார்த்தீர்களானால் அவ்வளவு திறமையா பேசவே மாட்டாங்க. இப்ப 3 வயசு 2 வயசுலயே நல்லா பேசுறாங்க. நிறைய யோசிக்கிறாங்க குழந்தைங்க. இப்ப குழந்தைங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு என் வயதில் இருப்பவர்களால் பதில் சொல்ல முடிவதில்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய கேள்வி அபரிதமாக இருக்கிறது, வளர்ச்சி. அப்போ இந்த மாதிரியான கோயில்களை பத்தி சொல்லும் பொழுது இப்ப நான் அந்த மாதிரி அங்க போயிட்டு வந்தேன். அடுத்த ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் வானூர்தியை பிடிச்சி சென்னை வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரியான இடங்களிலே எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்க்கிறோம் நாங்க. நான் படித்தது தமிழ் மட்டுமே. ஆனால் ஹிந்தியும் பேசுவேன், ஒரியா பேசுவேன், பங்காளி பேசுவேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுவேன், கன்னடம் புரிந்து கொள்வேன், மலையாளமும் புரிந்து கொள்வேன், மலையாளத்தில் ஓரளவுக்கு பேசுவேன். அடுத்தது ஆங்கிலம். எஸ்எஸ்எல்சி தான் படித்ததாக இருந்தாலும் கூட ஆங்கிலமும் நன்றாக புரிந்து கொள்வேன், பேசவும் செய்வேன். காரணம், சிங்கப்பூர் மலேசியா போய் சென்று வந்து கொண்டிருந்ததினாலே அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழக மக்களிடம் ஒரு விஷயம் நிறைய பேச்சு பொருளாகி வருகிறது. எங்களை ஹிந்தி படிக்க விடல, இந்த திராவிட ஆட்சிகள் எங்களை ஹிந்தி படிக்க விடல அப்படின்னு சொல்றாங்க. படிக்க விடலன்னு யாரும் தடுக்கவே முடியாது. விருப்பம் உள்ளவர்கள் படித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இங்க இருக்கிற நடைமுறை. படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயம், படிப்பதனால் மட்டும் நீ இந்தியில் வளர்ந்து விட முடியாது. படித்ததை நீ பேசி பழகுவதற்கு ஆட்கள் வேண்டும். நீ பேசவில்லை என்றால் படித்தது படிப்பாகத்தான் இருக்கும், அது உங்களுக்கு பயன்படாது. எது பயன்பாட்டில் நமக்கு தேவையோ, ஆங்கிலம் படித்தால் உலகம் பூரா போலாம்னு நினைக்கிறீங்களா? தாராளமா படிங்க. ஆனால் தாய்மொழி வேண்டும் அவசியம். ஏனென்றால் எந்த மொழியையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் உன் தாய்மொழியின் மூலமாகத்தான் நீ புரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் எதையும் படிக்கல, இத்தனை மொழிகளை நான் ஏன் பேசினேன்னா, அந்த இடங்களில் நான் சுற்றும் பொழுது பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. ரயிலில் பயணம் செய்யும் பொழுதே மற்ற மொழிக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்தால் ஒரு மணி நேரம் கவனிப்பேன். அதன் பிறகு அவர்கள் மொழியிலே பேச ஆரம்பித்து விடுவேன். இப்படியாகத்தான் என்னுடைய மொழி புலமை வந்தது. நான் எதையும் படிக்கவில்லை, தமிழ் ஆங்கிலம் தவிர நான் வேறு எதையும் படிக்கவில்லை. இதை நாம புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாமல் ஒரு கட்சியை ஆதாரமாக கொண்டு பேசுவது என்பது இது சரியான ஒரு வழிமுறையா எனக்கு தெரியல. எந்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நமக்கு என்ன நன்மைகள் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். வேண்டாம் என்பது கிடையாது. இங்கே மொழி சார்ந்தோ அல்லது கட்சி சார்ந்தோ ஓட்டு போடாதீர்கள். அவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைத்தது என்றால் ஓட்டு போடுங்கள், அவர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றாக ஆட்சி செய்தவர்களை மறுபடியும் நாம் தேர்ந்தெடுத்தால் தான் இன்னும் சிறப்பாக செய்வார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களிலே நாம் நிறைய பார்க்கிறேன். நாம வெளிநாடுகளிலே, நான் சொல்லவில்லை, ஆந்திர மாநிலத்தில் இருக்குகின்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு இடத்திலே பேசும்பொழுது சொல்றார், தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் நான் சென்ற வகையில் அனைத்து வெளிநாடுகளிலும் நல்ல பதவிகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் 2 மொழியை மட்டும் படித்திருக்கிறார்கள். அதனால் ஆங்கில புலமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் முன்னேறி கொண்டே போகிறார்கள். நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும், ஆங்கிலத்தை நன்றாக படியுங்கள் என்று சொல்கிறார். ஆக அவர்களுடைய புரிதலிலே அவர்கள் சொல்லியிருப்பதில் ஒன்றும் தவறில்லையே. எந்தெந்த மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இருந்ததோ அந்த மாநிலத்தின் தாய்மொழி அழிந்தே போனது. இப்படி நிறைய நான் வெளியில் சுற்றுவதினாலே கண்கூடாக பார்த்ததை தான் நான் இங்கே சொல்கிறேன். மற்றவர்கள் போல ஒரு கட்சி சார்ந்து நான் பேசவில்லை. நான் எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலும் அங்கே குறுக்கிடுவது அரசியல். நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது நம்மோடு, அரசியல் என்பது நம்முடன் ஒட்டி பிறந்தது. அது இல்லாமல் எதுவும் இல்லை. ஏன்னா நாம அதை சார்ந்துதான் நாம வாழறோம்.
ஸோ அது அரசு எப்படி அப்படிதான் நாமளும் இருக்க முடியும், நாம எப்படி அப்படிதான் அரசு இருக்கும். அதனால மக்கள் இன்னும் சில கோயில்கள் இருக்கிறது. உங்களை நீங்கள் சக்தி உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நிறைய கோயில்கள் இருக்கிறது. இப்பொழுது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஒன்று இருக்கிறது. பட்சிகளுடைய சாஸ்திரம், இன்ன ஜாதகருக்கு இன்ன நட்சத்திரத்துக்கு இன்ன பட்சி அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பட்சியினுடைய நேர காலங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கணித்து நீங்கள் ஒரு வேலை வெற்றி பெற வேண்டும் என்று வந்தால் அதை நாங்கள் குறித்து கொடுத்து இந்த நேரத்தில் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் இதையே அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகும் என்பதை நினைக்கும் பொழுது கவலையாகத்தான் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம், அதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் வெற்றி நிச்சயம். ஒரு நல்ல நேரம் என்பதை விட நல்ல முழு மனதோடு 100% ஈடுபாடோடு நாம் செய்தால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவோ மற்ற எந்த விஷயமாக இருந்தாலோ தொலைத்தொடர்பிலே என்னிடம் பேசுகிறீர்கள். பேசுகின்ற பொழுது முழுவதுமாக உங்களுக்கு என்னால் பதில் சொல்ல இயலாமல் போகிறது. காரணம், எனக்கும் நிறைய போன் கால்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இங்கே வருபவர்களையும் நான் கவனிக்க வேண்டும். அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டீர்களானால் நான் அதற்கான பதிலை உங்களுக்கு அந்த கமெண்ட்லேயே கூட நான் உங்களுக்கு பதில் அனுப்ப முடியும். உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் நான் வருத்தப்பட போவதில்லை, வருத்தப்படுவதும் எனக்கு அவசியம் இல்லை. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கேள்விகளை உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டீர்களானால் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதே நேரத்திலே என்னுடைய மொபைல் நம்பர் அதில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பரிலே என்னை தொடர்பு கொண்டால் சென்னையில் நான் வருகின்ற தேதிகளை உங்களுக்கு குறிப்பிடுவேன். அங்கேயும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நம சிவாய, நம சிவாய.